பேராசிரியர் உங்களுடைய செயல்பாட்டை திரு பிரகாஷ் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார். நான் அதை விஸ்தாரம் பண்ணுறேன். அக்டோபர்லேருந்து இப்போ பிப்ரவரி மாதம் இந்த ஒரு 4 மாதம் இந்த இடைப்பட்ட காலத்தில் திரு விஜயுடைய செயல்பாடு, மற்ற தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுடைய செயல்பாடு, திமுக தலைவராக இருக்கட்டும், இல்லை அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கட்டும், பாஜக தலைவராக இருக்கட்டும், நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கட்டும், இவங்களுடைய செயல்பாட்டுடைய தீவிரத்துக்கும் விஜயுடைய செயல்பாட்டு தீவிரத்துக்கும் வித்தியாசம் மக்கள் பார்ப்பாங்களா இல்லையா? ஒரு பார்ட் டைம் பாலிட்டிஷியன்கிற விமர்சனம் அவர் மேலே வைக்கப்படுது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை 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 சார், இதை நான் ஒவ்வொரு முறையும் எங்கள் கட்சியிலிருந்து பேசக்கூடிய ஒவ்வொரு செய்தி தொடர்பாளர்களும் அல்லது கொள்கை பொறுப்பு அணியில் இருப்பவரும் தெளிவாக, மிக தெளிவாக ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கட்சி ஆரம்பித்த அந்த முதல் தேதியிலே 2/2/2024 அன்று அவர் வெளியிட்ட அறிக்கையிலே நான் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட திரைப்படங்களை முடித்துக்கொண்டு முழுமையாக நான் களத்திற்கு வருவேன் என்று கூறியிருக்கிறார். அதன்படி இப்பொழுது ஒரு மாநாட்டை நடத்திருக்கிறோம், செயற்குழு நடத்திருக்கிறோம், பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கு நாங்கள் களம் கண்டிருக்கிறோம். எங்கள் தளபதி கடைசியாக தன்னுடைய பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்காக என்னுடைய களப்பணியை நான் இங்கிருந்து தொடங்கியிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது மாவட்ட என்ன சார் சொல்லிக்கிறேன், நான் சொல்லி பரந்தூர் நிகழ்வு எப்ப நடந்தது? 5 முறை அது இப்ப முடிந்து இப்ப 2-3 வாரங்கள் ஆயிட்டது. அது தொடர்ச்சியாக 2-3 வாரங்கள்ல தமிழகத்துல இதர தலைவர்கள் எவ்வளவு தீவிரமா எவ்வளவு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுறாங்க, இவர் எவ்வளவு முழுமையா முடிச்சுக்கிறேன் சார், நான் முழுமையா முடிச்சுக்கிறேன். 95 மாவட்டங்கள், நாங்கள் 120 மாவட்டங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பாக 120 மாவட்டங்களாக நாங்கள் பிரித்திருக்கிறோம். 38 வருவாய் மாவட்டங்களை 120 மாவட்டங்களாக பிரித்திருக்கிறோம். 95 மாவட்டங்களுக்கு இதுவரை நாங்கள் பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறோம். இன்னும் ஒரு 25 பொறுப்பாளர்களை அடுத்த கட்டமாக விரைவில் நாங்கள் அந்த அறிவிப்பை எங்கள் தலைவர் வெளியிட்டிருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக எங்களுடைய 1ஆம் ஆண்டு முடிவு 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை நாங்கள் நடத்திருக்கிறோம். இந்த இடத்துல உங்க கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். நாங்கள் இன்னும் முறைப்படி எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி பொதுக்குழுவை நாங்கள் நடத்திருக்கிறோம் என்கின்ற எந்த அறிவிப்பையும் இதுவரை முறையாக அறிவிக்கவில்லை. ஆனால் ஐயா சொல்றாரு பொதுக்குழு கூட்ட போறாங்க, அதுல என்ன தீர்மானம், அப்படி அந்த ஒரு விவாதத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஏன்னா எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை அனைத்து முடிவுகளும் அனைத்து ஆணைகளுமே தலைவருடைய மூலமாகத்தான் வெளிவரும். ஆனால் இதுவரை எங்கள் தலைவர் 26ஆம் தேதி பிப்ரவரி மாதம் இந்த இடத்துல இந்த இத்தனாம் தேதி அப்படிலாம் எந்த விதமான ஒரு அறிவிப்பையும் கொடுக்கல. எனவே பொதுக்குழு நடக்க போகுதுங்கிற அந்த செய்தியே முதல்ல தவறானது. நாங்கள் எங்கள் முறைப்படி மாவட்ட செயலாளர் அறிவிப்புக்கு பிறகு 4 மண்டல மாநாடை நாங்கள் நடத்த எங்கள் தலைவர் திட்டமிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். அதோட அவருடைய நேரடி கண்காணிப்பில் எங்களுடைய மாவட்ட செயலாளர்களும் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட உயர்மட்ட நிர்வாகிகளும் ஒவ்வொரு பிரச்சனை குறித்தும் தங்களுடைய கருத்தை பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு இன்றைக்கு உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான் 2 இடங்களில் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலே பணியாற்றக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஆதரித்து நாங்கள் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம். எந்த கட்சியும் செய்யாத வேலையை முதலாக தமிழக வெற்றி கழகம் களத்தில் இறங்கி உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய பேராசிரியர்களுக்கு ஆதரவாக களம் இறங்கினோம். இதெல்லாம் செயல்பாடாக தெரியலையா? இதெல்லாம் களப்பணி கிடையாதா? எல்லாத்தையும் செய்யணுமா? தலைவருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு ஸ்டைலு, ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு ஸ்டைலு, ஒவ்வொரு தலைவருக்கு ஒரு ஸ்டைலு. உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரகாஷ்? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஸ்டைலு, ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஸ்டைலு சார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்டப்பு தான் விஜயோட ஸ்டைலாக இருக்குது. அதிமுகவோடு கூட்டணி இல்லைன்னு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை ஐயநாதன் ஒரு விவாதத்தில் கலந்துக்கிறாரு, நானும் கலந்துக்கிறேன். அதை தொடர்ந்து தலைமை கழகத்திலேருந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஐயநாதன் வெளியில் சொல்கிறாரு, அதிமுகவுடன் முதல்வர் வேட்பாளர் குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ ஒவ்வொன்றும் கான்ட்ரவர்சி. பிஜேபி எங்கள் கொள்கை எதிரி அப்படின்றாங்க. அதே பிஜேபி ஒய் பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்குது. இன்னைக்கு வெளியான அறிக்கை கிட்டத்தட்ட ஒன்றிய அரசு தேன்கூட்டில் கை வைக்கல. தேன்கூட்டில் கை வச்சா கூட கொஞ்சம் புகை போட்டு தள்ளிடலாம். இந்த மொழி விஷயத்தில் ஒன்றிய அரசு குளவி கூட்டில் கை வச்சிருக்கு. ஆனால் அது சம்பந்தமாக வரக்கூடிய அறிக்கையில் மாநில அரசையும் சேர்த்து வருது. மாநில அரசு பாசிசம், இதுல மாநில அரசோட கொஸ்டினே இல்லையாங்க. அப்போ மாநில அரசோட பாசிசத்தை நீங்க எதிர்க்கிறீங்க, ஒன்றிய அரசோட பாசிசத்தை நீங்க எதிர்க்கணும். அதுல பாஜக
அப்படின்ற ஒரு பேரே இல்ல. நரேந்திர மோடின்ற பேர்ல குறைந்தபட்சம் அந்த கல்வித்துறை பேராசிரியருக்கு தெரியும் அரசியல் அறிக்கைகள் எப்படி எழுதணும்னு. கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு, அது தமிழகத்துல வந்து கொழுந்து விட்டு எரியுது. அவருக்கு பேராசிரியரா இருக்கிறதுனால அவருக்கு நல்லா தெரியும் மாணவர்கள் மத்தியில மொழி பிரச்சனை என்பது எப்படிப்பட்டது, மொழிப்போர் இயக்கம் என்பது தமிழகத்துல எப்படிப்பட்டது, அது எப்படி தீப்பற்றும், அது வந்து குளவி கூட்டுல கல்லெறிகிற கதை. ஆனா அந்த அறிக்கையை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, மென்மையா இருக்குங்கிறார் பேராசிரியர். நான் மத்தவங்கள்ட்ட போனோம். ஓகே, நீங்க இன்னும் கட்சி அமைப்பே போடல. வெறும் மாவட்ட செயலாளர்கள் போடுறதுக்கே இவ்வளவு நாள், வெறும் மாவட்ட செயலாளர்கள் போறதுக்கே இவ்வளவு நாள். இப்போ இவங்க எண்ணிக்கை ரெவன்யூ வைஸா கட்சி ஆனா இவங்க எதுவுமே பண்ணல. அவருக்கு வெறும் பரந்தூர் தான் போயிட்டு வந்தாரு. ஆனா அவருக்கு ஒய் செக்யூரிட்டி பிரிவு. என்ன சார் நடக்குது? என்ன நடக்குது? பில்டப் தான் இருக்குது முஸ்தபா சார். விஜய் கட்சியில முஸ்தபா சார் கம்ப்ளீட் கமர்ஷியலான ஆளா இருக்காரு விஜய். முஸ்தபா சார் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், Y+ பாதுகாப்பு கொடுத்தவங்கலாம் பிஜேபியில் சார்னா ஷாருக் கான், சல்மான் கான்லாம் போயிருக்கணும் சார். ஒன்று நான் அப்படி பாருங்கள், நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா சார், ஏன் வந்து அவர் வந்து மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய திட்டத்தில் மத்திய அரசாங்கத்தை சொல்கிறதில்ல, ஒன்றிய அரசுன்னு கொண்டு வந்தது யாருன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் சார். தமிழ்நாட்டு மக்களுக்கு மொழி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அம்பேத்கரை தகாத வார்த்தை பேசக்கூடிய ஹோம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஜாதி வாரியாக கருப்பதில் மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, நீட்டு தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான சித்தமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் யார் சார் செய்கிறா? ட்ரம்பா செஞ்சுட்டு இருக்கிறாரு. மத்திய அரசாங்கம் செய்யும் எல்லாருக்கும் தெரியும் சார். இதை வெட்ட வெளிச்சமா காட்டணுமா? பாஜக இந்த காட்டாடி என்ன தப்பு நான் கேட்கிறேன் சார். ஒன்றிய விமர்சனம் செய்யறவங்க செஞ்சுட்டு தான் சார் இருப்பாங்க, குறை சொல்றவங்க சொல்லிட்டு தானே இருப்பாங்க. யார் பிரகாஷ் சார் ஏத்துக்கணும் நாங்க சொல்றோமா? தனியார் சன்னை ஏத்துக்கணும் சொல்லணுமா? தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கணும். தமிழ்நாட்டு மக்களை நம்பி விஜய் நிற்கிறார், ஸ்டாலின் நம்பி நிற்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். ஒன்றிய அரசு யார சொல்றாரு? நான் இந்த இருமுறை கொள்கை திட்டத்தை எந்த அரசு விடுது? ட்ரம்ப் விடுறாரா? உக்ரைன் அதிபர் விடுறாரா? விடுறது பாஜகவுக்கு எதிரான சித்தாங்கம் சார். தமிழ்நாட்டில் வந்து அந்த பிரச்சனை இருக்கு, தமிழ் மக்களுக்கு ஆபத்து, மண் மீதும் மொழி மீதும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதை வந்து அவர் எதிர்க்க நான் சொல்லி பேசி முடிச்சிடுறேன். போன சுற்றுலா டியூரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப டியூரேஷன் நிறையவே தரேன், நீங்க கொடுக்க வேண்டிய டியூரேஷன் ரொம்ப நிறையவே தரேன். ஆனா ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரகாஷ் என்ன சொன்னாரு? இப்போ அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு இருக்கு. இப்போ அதிமுகவோட கூட்டணி இல்லைங்கிறாங்க, ஆனா ஐயனாதெல்லாம் சொல்றாரு பாருங்க, கூட்டணிக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சோ வெளியில ஒண்ணு சொல்றாங்க, உள்ள ஒண்ணு. நான் என்ன கேக்குறேன், அவங்கள்ட்ட வரேன் சார். கூட்டணி சொல்ல வேண்டியது ஐயநாதனா விஜயா? நீங்க சொல்லுங்க சார். நீங்க வந்து பெரிய தொடர்ச்சியா விஜய் நீங்க ஐயநாதர் சொல்றாரு, ஆட்டுக்குடி சொல்றாரு, இதா சார் வேணும். ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம். நீங்க வந்து சீமான் சொல்ற பெரியார் கருத்துக்கு எதிர்க்கு சார், சீமான் கருத்துக்கு எதிர்த்து தான் பெரியாரின் நாள் நான் சொல்ல மாலை போடுறாரு. சீமான் 8% வச்சிருக்காரு சார். விஜய் வந்து எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் 2வது காலமா உருவாயிருக்காரு. சீமானுக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? அது ஹோம் டிபார்ட்மெண்ட் அம்பேத்கரை பத்தி விமர்சிக்கிறார் அமித்ஷா. இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் உலகம் பூரா பரவுது. அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். யாருக்கு பதில் சொல்லுவா சொல்லுவார் சார் விஜய்? ஒண்ணுமில்லாத 8%, 6%. 8% ஒண்ணும் இல்லையா? இப்போ என்ன பர்சன்ட் சொல்லுங்க? இப்போ இருக்குது என்ன பர்சன்ட்? 4 தேர்தல்ல டெபாசிட் வந்திருக்காரு, இணை தேர்தல்ல டெபாசிட் வந்திருக்காரு, ஈரோடு தேர்தல்ல டெபாசிட். சார் நான் கேக்குறேன் சார், பரந்தூருக்கு போரிட்டு வந்துட்டாரு, போறதுக்குள்ள எவ்வளவு இடையூறு கொடுத்தீங்க? மாநாடு போறதுக்கு எவ்வளவு இடையூறு கொடுத்தீங்க? இன்னைக்கு பொதுக்குழு நடக்கிறதுக்கு இடம் கிடைக்காம எவ்வளவு இடையூறு பண்ணிட்டு இருக்கு எனக்கு தெரியும் சார். எவ்வளவு செய்தி வந்து நடக்கலங்கிறாரு யாரு? கட்சி செய்தி தொடர்பாளர் அவர் சார் என்ன கேக்குறேன்னா, இவ்வளோ இடையூறு கொடுத்து இந்த ஆளுங்கட்சிகள் எதை விஜயை கண்டு ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்கிறேன். நீங்க விஜய் ஒண்ணுமே கிடையாது, விஜய் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு, விஜய் அரசியல் விட்டவன் தானே. நீங்க விஜயை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. விஜய் வந்துட்டாரு, விஜய் வர போறாரு, விஜய் களத்துல இறங்கிட்டாரு, மக்கள் பிரச்சனையை சந்திக்கிறாரு, அறிக்கை விட்டவன பேசுறீங்க. விஜய் பாஜக எதிராக பேசலன்றீங்க, ஏதோ பண்ணிட்டு போறாருங்க, விட்டுட்டு போகணும். எதுக்கு நீங்க வந்து அதுக்கான பதில் கொடுக்குறீங்க? சேகர் பாபு போன்றவர்கள் விஜய் இங்க 25% வந்துட்டாரு, 50% வந்துட்டார். நீங்க பதில் கொடுக்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, விஜய் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தியா உருவாயிட்டாரு. அதை கண்டு ஸ்டாலின், உதயநிதி, அமைச்சர் இலாக்கா பயந்துட்டு இருக்கு. அப்ப திமுக சார்ல பேசுறாங்கல்ல, சில பேர் பேசிருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, விஜய் ஒண்ணுமே கிடையாது, விஜய் வந்து பாஜக பி டீம் அப்படின்னு அவங்க வந்து சப்ப கட்டிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் இதை ஒரு பொது ஏத்துக்க மாட்டாங்க சார். சார் வைப்பிரிவு பாதுகாப்பு வந்து இன்னைக்கு விஜய் கொடுத்திருக்காங்க, கண்டிப்பா தேவை. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்க அண்ணன் தனியார் சங்கம் கூட தேவைன்னு நான் சொல்லுவேன். அப்படியான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.